வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் சௌத்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோர் ஃபேன் மோட்டர் எப்படி ப்ரோக்கன் ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 லீஃப் இருக்குது. அந்த 3 லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா அணில் உள்ளே போயிட்டு ப்ரோக்கன் ஆகிட்டு ஓடிட்டு இருந்தது, வைப்ரேஷன் ஆகி ஓடிட்டு இருந்தது. ஒரு டைம் ஜென்ரல் சர்வீஸ்க்கு வரும்போது தான் நாங்கள் இதை பார்த்தோம். மேலே எப்பவுமே நாங்கள் ஜென்ரல் சர்வீஸ் வரும்போதோ மோஸ்ட்லி அவுட்டோரையும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் உடஞ்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி மாற்றுறன்றது வந்து பாருங்கள். இது வந்து 1.5 ஸ்பிளிட் யூனிட். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே புரியும் இது எப்படி ஓப்பன் பண்ணுறோம், எப்படி க்ளோஸ் பண்ணுறோன்ட்டு. வெல்கம் டு technicalgopiji. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அணில் வந்து எப்படி கரண்ட் ஷாக் ஆகிட்டு இறந்துட்டு இருக்குது. ஸோ அது உள்ளே வந்துருந்து அந்த பக்கம் தான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குன்றது போயிருக்கு. ஸோ இந்த வழியாக தான் அது அணில் போயிருக்கு. பேக் சைட் கார்டு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் ஒன்று இருக்குங்க, சேஃப்டி கார்டு, அது விழுந்ததுனால உள்ளே போயிருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு அது அந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து சின்ன சின்ன கூடு கட்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு அணிலுக்குள்ளே ஏசிக்குள்ளே அணில் வீடா அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படின்றது பாருங்கள். இப்போ உடஞ்ச அந்த லீஃபு ஸோ 2 பார்ட்டாக உடஞ்சிருக்கு. ஒரு கார்னரில் உடஞ்சா கூட உங்களுக்கு வாப்ளிங் ஆகிட்டே இருக்கும் ஏசி பாருங்கள். ஸோ அந்த அணில் எடுத்து வெளியே போட்டுட்டு இப்போ அதை வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த இடம் தான் இருந்தது. அது அந்த மெயின் எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து தான் அது இறந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ அதில் நெட் இருக்கு பாருங்கள், இதுதான் அது சேஃப்டி நெட். இது ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பழைய பிளேடு, இது பழைய பிளேட் கிளாஸில் உங்களுக்கு எப்படி உடஞ்சிருக்குன்றது கீழே வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பிளேட் வந்து பாட்டியாச்சு. இது சேம் பிளேடாக இருந்தால் மட்டும்தான் அதில் செட் ஆகும். ஸோ இது 3 லீஃப் மாட்டியாச்சு. இப்போ கிளாக் வைஸில் அந்த நெட்டை வந்து ஸோ டைட் பண்ணிடலாம். ஸோ ஹேண்ட் டைட் வச்சாலே போதும். அது ரொம்ப மைனூட். இந்த ஸ்ட்ரீமில் இந்த நெட் வந்து பிடிச்சிட்ருக்கும். ஸோ லூப்ரிகேட் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் கிரில் பாருங்கள். இந்த எந்த வழியாக போகணும், ஃப்ரண்ட்டு மேலே கீழே ரெண்டுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போது. ஏன்னா மேலே தான் அது ஃபஸ்ட்டு இருந்தது. ஸோ இருந்தாலும் கீழும் அதே இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலில் இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபுல்லாக போடுவாங்க. ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அந்த கண்டன்சேஷன் ஆகிற ஃபேன் ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தேவையான அளவு மட்டும் தான் கட் பண்ணி போடுவோம். இப்போ ஸ்க்ரூஸ்லாம் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. இப்போ மேலே இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பட் அதை அழுத்தி உள்ளே அமுத்துனீங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ இனிமேல் வந்து வாப்ளிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து பின்னாடி கார்டு, இது பின்னாடி போகும்னு சொல்லி தான் நிறைய பேர் போடுவாங்க இந்த மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். நான் அவ்வளோ யூஸே பண்ண மாட்டேன். கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. அதுக்குள்ளேயே நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அடிஷ்னல் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிரில்லு. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோர் யூனிட், ஸ்பிளிட் யூனிட் 1.5 யூனிட். ஸோ இப்போ ரன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ வாப்ளிங் ஆகாமல் ஓடிட்டுருக்கும். ஸோ ரன் ஆகிடுச்சு. டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் தரேன். பாருங்கள், உடஞ்ச லீஃப் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது வாப்ளிங் ஆகி ஓடிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து கிளியராக ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு கூலிங்கும் பக்காவாக இருக்கும். கண்டன்சேஷன் ஈஸியாக பண்ணி அனுப்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், பழைசில் இருந்தது கட் பண்ணி போட்டாச்சு. இந்த கார்டு வந்து ஒயிட் டை மொத்தமே நான் 6 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பர்ஃபெக்ஷனாக ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இப்போ ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க. இப்போ கார்ட் போட்டுட்டு இது வந்து உடஞ்ச பிளேடு வந்து பாருங்கள், இது 2 சைட் உடஞ்சிருக்கு. இது வாப்ளிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வோல்டாஸ் 1.5 அவுட்டோர் யூனிட். ஐ பட்டன் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிங்க. தேங்க்யூ.